வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 6 எக்ஸாம்பிள் 6.34 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டு லைன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த ரெண்டு லைன்ஸும் வெட்டக்கூடிய புள்ளி வழியாக ஒரு கோடு போகுது. அந்த கோடு இந்த ரெண்டு கோட்டுக்கும் செங்குத்தாக இருக்கணும். அப்படின்னா அந்த கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் வெட்டக்கூடிய புள்ளி, அப்புறம் ரெண்டுக்கும் செங்குத்தா இருக்கணும். அந்த லைனோட துணை அலகு வெக்டர் சமன்பாடு. லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ லைன்ஸ் அண்ட் perpendicular to these lines. அந்த லைனுக்கு பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஒரு லைன் எப்படி இருக்கும்னா நமக்கு தெரியும். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி இருக்கும், ஒரு பேராமீட்டர் டிஓ எஸ்ஓ ஒன்னு, ஒரு வெக்டார் இருக்கும். இதுதான் ஒரு லைனோட ஈக்குவேஷன். ஆர் வெக்டார் ஈக்குவேஷன். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பாயிண்ட் இருக்கும் பிளஸ் டி இன்டு வெக்டார் இருக்கும். இப்போ பாயிண்ட் என்னன்னா இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடியது, வெட்டக்கூடியது. வெக்டார் எதுன்னா ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும். அது கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலால போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ முதல்ல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வெட்டும் புள்ளி. வெட்டும் புள்ளினா அதுல x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ இருக்கணும். அப்போ x y z வரக்கூடிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா தான் x y z வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இதுல x y z இருக்கு, இதுல x y z இல்ல. அப்ப இதை நம்ம மாத்தணும். இதுல நமக்கு தெரியும் லைன்ல தனியா இருக்கிறது பாயிண்ட், இந்த பேராமீட்டர் துணை அலகு கூட வரக்கூடியது வெக்டர். இது பாயிண்ட், இது வெக்டர். அப்ப பாயிண்ட் வந்து 1 3 -1, வெக்டர் வந்து 2i 3j 2k. அப்போ பாயிண்ட நம்ம மேல போடும். ஈக்குவேஷன் என்னன்னா x மைனஸ் x1 இது பை y மைனஸ் y1 பை z மைனஸ் z1 மைனஸ் 1, அப்போ பிளஸ் 1 பை, அப்போ பாயிண்ட சைன் மாத்தி மேல போட்டாச்சு. இனி வெக்டர் அப்படியே போடணும் கீழே 2 3 2. இதுதான் இந்த லைன். இந்த லைனோட கார்ட்டீசியன் சமன்பாடு, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இது. அடுத்த லைன் x minus 2 by 1 equal to y minus 4 by 2 equal to z plus 3 by 4 இப்படி கிடைக்குது. இது எப்படி சால்வ் பண்றதுன்னா இதுல வேற க்ளூ ஒண்ணும் இல்ல, ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றதுக்கு நம்ம இத வந்து ஒரு பேராமீட்டர் போடணும் s, அல்லது இங்க t இருக்கிறதுனால இத நம்ம t போடலாம். இதுக்கு இன்னொரு பேராமீட்டர் s ன்னு கொடுக்கணும். இதுதான் இப்படி போடக்கூடிய அந்த ரேஷியோஸ்க்கு வேல்யூஸ் தான் பேராமீட்டர், துணை அலகுன்னு சொல்லுவோம். இங்க t வந்திருக்கு, அதனால நான் t போடுறேன். இங்க ஒண்ணும் இல்ல, அதனால s போடுறேன். இனி இதுல இருந்து பொதுவான புள்ளி எடுக்கணும். ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடியதான் இன்டர்செக்ஷன். வெட்டும் புள்ளிங்கிற ரெண்டுக்கும் பொதுவான புள்ளி. அப்ப பொதுவான புள்ளினா இதுல உள்ள ஜெனரல் பாயிண்ட் எடுக்கணும். ஜெனரல் பாயிண்ட் அல்லது பொதுவான புள்ளி. பொதுவான புள்ளி எப்படி எடுக்கணும்னா x எடுக்கணும், y எடுக்கணும், z எடுக்கணும். அதுக்கு இது ரெண்டையும் யூஸ் பண்ணணும். x minus 1 by 2 equal to t. அப்ப x க்கு வேல்யூ எடுக்கணும். இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணுது, டிவைட் பண்ணுது. அப்ப 2 இங்க வரும்போது மல்டிப்ளை பண்ணும் 2t. இந்த -1 இங்க வரும்போது +1 ஆயிடும். அப்ப x is equal to 2t plus 1. அதான் x வேல்யூ 2t plus 1, இத ரெண்டையும் எடுத்தா 3t plus 3, அதான் y வேல்யூ 3t plus 3. இதை எடுத்தா 2t minus 1, அதான் z வேல்யூ. இதான் அதே மாதிரி இங்க எடுக்கலாம். இங்க என்ன வரும்னா இது இங்க வரும்போது 1s, s plus 2, அதான் x வேல்யூ s plus 2. இது இங்க y வேல்யூ 2s plus 4, 2s plus 4. இங்க 4s minus 3, அதான் z 4s minus 3.
இதுல உள்ள ஜெனரல் பாயிண்ட் இது, இதுல உள்ள ஜெனரல் பாயிண்ட் இது. இந்த ரெண்டு பாயிண்ட் ஈக்குவலா இருந்தா தான் வெட்டும், அதான் இன்டர்செக்ஷன். அப்ப ரெண்டுமே ஈக்குவல் போடணும். இப்போ நமக்கு மூணு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ ஈக்குவல் டு ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ ஈக்குவல் டு இசட் வேல்யூ. அந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம எழுதுவோம். 2t plus 1 equal to s plus 2. அடுத்தது 3t plus 3 equal to 2s plus 4. அடுத்தது 2t minus 1 equal to 4s minus 3. இப்போ இதுல இருந்து இதை சால்வ் பண்ணும்போது எஸ்ஸும் டீயும் நமக்கு கிடைக்கும். அதை கண்டுபிடிப்போம். எஸ்ஸும் டீயும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் போதும். அப்ப நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுப்போம். இதை எடுத்தா இதை யூஸ் பண்ணாலே எஸ் டீயும் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 2t இது இங்க வரும் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு இங்க 2 இருக்கு, இது இங்க வரும்போது -1, 2 - 1 1. இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்னு 3t இது இங்க வரும்போது -2s ஈக்குவல் டு 4 இங்க இருக்கு, இது -3 ஆயிரும். 4 - 3 1. இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். அப்ப 2t minus s equal to 1, 3t minus 2s equal to 1 இப்படி கிடைக்குது. இதை சால்வ் பண்ணணும்னா s நம்ம இது நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒண்ணு இல்லாம ஆக்கணும். அப்ப இங்க 2s இருக்கு, இங்க 1s இருக்கு. அப்ப இதை மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப இது என்ன ஆயிரும்? 4t minus 2s equal to 2 ன்னு கிடைக்கும். அப்ப இங்கேயும் 2s இருக்கு, இதை அப்படியே எழுதுவோம். 3t minus 2s equal to 1. இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ் ஆயிடும். 4t minus 3t ஒரு t, இது கேன்சல் ஆயிடும். equal to 2 minus 1 1. அப்ப t வேல்யூ 1. இனி t வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா, இங்கேயோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு s கிடைக்கும். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2t னா 2 into 1 minus s equal to 1. இது 2 minus s is equal to 1. இதுல இருந்து இந்த s அங்க போனா s is equal to இங்க 2 இருக்கு, இந்த 1 இங்க வரலாம். 2 minus 1 1. அப்ப t யும் 1 s யும் 1. அப்ப s is equal to 1, t is equal to 1 ன்னு கிடைக்குது. இதை ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். இனி இதுவும் ஈக்குவலா இருக்கணும், அப்பதான் காமன் பாயிண்ட் ஆகும். அப்ப இங்க நம்ம செக் பண்ணணும், இது ஈக்குவலா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 2t னா 2 into 1 minus 1 equal to 4 into s. s உம் 1 தான். 4 into 1 minus 3. இதுல இருந்து 2 minus இது 2 minus 1 1 equal to இது 4 minus 3 1. அப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலா இருக்கு. அந்த s t யூஸ் பண்ணா இந்த மூணாவது ஈக்குவேஷனும் கரெக்டா இருக்கு. அப்ப இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவலா வருது. அப்போ காமன் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப காமன் பாயிண்ட் இருக்குன்னா ரெண்டுமே வெட்டுதுன்னு அர்த்தம். நம்ம அதை உடனே எழுதலாம். Therefore the lines intersect. கோடுகள் வெட்டி கொள்ளும். இப்படி எழுதலாம். அப்ப வெட்டும் புள்ளி, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அல்லது பாயிண்ட் போட்டாலும் போதும். புள்ளி, வெட்டும் புள்ளின்னு அர்த்தம். எஸ் வேல்யூ டி வேல்யூ போடலாம். இங்க டி வேல்யூ போட்டா கிடைக்கும், இங்க எஸ் வேல்யூ போட்டா கிடைக்கும். எல்லாமே ஈக்குவல்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப டி வேல்யூ போட்டா டி வேல்யூ 1. அப்போ பாயிண்ட் என்னன்னா 2 into 1 plus 1, 3 into 1 plus 3, 2 into 1 minus 1 ன்னு கிடைக்கும். equal to 2 into 1 2, 2 plus 1 3, 3 into 1 3, 3 plus 3 6, 2 into 1 2, 2 minus 1 1. இதான் 3 6 1. இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த பாயிண்ட் வழி தான் நம்ம கோடு, நம்ம லைன் வந்து பாஸ் ஆகும். அப்ப பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதை நம்ம அடுத்த லைனுக்கு, அடுத்த லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு லைனுக்கு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இனி வெக்டார் வேணும்.
இந்த லைன் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டுக்குமே பர்பெண்டிகுலர், ரெண்டுக்குமே செங்குத்து அப்படி இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம வெக்டார் எடுக்கலாம். u வெக்டார், வெக்டாருக்கு பொதுவா uv-ன்னு நம்ம பேர் வைக்கிற பழக்கம். அப்ப u வெக்டார் ஈக்குவல் டு 2y plus 3j plus 2k. இங்க இருந்து எடுக்கலாம். அதே தான் இது, இந்த வெக்டார் தான் இங்க இருக்கு. அடுத்தது இந்த லைன்ல இருந்து v வெக்டார் எடுக்கலாம். I plus 2j plus 4k. இப்போ இதுக்கும் பர்பெண்டிகுலர், இதுக்கும் பர்பெண்டிகுலர். அப்ப இதுக்கும் பர்பெண்டிகுலர், இதுக்கும் பர்பெண்டிகுலர், ரெண்டுக்குமே செங்குத்துனா கிராஸ் எடுக்கணும். அப்ப செங்குத்து வெக்டார், செங்குத்து வெக்டார், பர்பெண்டிகுலர் வெக்டார் equal to u cross v. ரெண்டுக்கும் கிராஸ் எடுத்தா பர்பெண்டிகுலர் வெக்டார் கிடைக்கும். இப்போ இதுக்கும் பர்பெண்டிகுலர், இதுக்கும் பர்பெண்டிகுலர்னா இந்த ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் அப்படின்னா u கிராஸ் எடுத்தா பர்பெண்டிகுலர். அப்ப u cross v நம்ம கண்டுபிடிக்கணும். u cross v கண்டுபிடிக்கிறது i கேப் j கேப் k கேப் போட்டு டிட்டர்மினன்ட் போடுவோம். ஃபர்ஸ்ட்ல u எழுதணும். u ல உள்ள நம்பர்ஸ் 2 3 2 2 3 2. அடுத்தது v ல உள்ள நம்பர்ஸ் 1 2 4. இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணா i into 12 minus 4, 12 minus 4 8. இத சைன் மாத்தி போடணும். minus j into இத எடுத்தா இது 8 minus 2 6. இது அப்படியே போடணும். plus k கேப் into k எடுக்கும்போது இது வரும் 4 minus 3 அப்போ 1 equal to 8i. இது சேர்ந்தா minus 6j plus 1k. இதுதான் பர்பெண்டிகுலர் வெக்டர். அப்ப வெக்டரும் ஆயிட்டு. இப்போ நம்ம லைனோட சமன்பாடு எழுதலாம். கோட்டின் சமன்பாடு துணை அலகு சமன்பாடு பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்னன்னா r வெக்டர் ஈக்குவல் டு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3 6 1. அப்ப 3i plus 6j plus 1k plus ஒரு பேராமீட்டர் t, t-ஓ s-ஓ ஏதோ ஒன்று போடலாம். t into இந்த வெக்டாரும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது 8i minus 6j plus 1k. இப்ப t பேராமீட்டர் துணை அலகானதுனால எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அதனால நம்ம t belongs to r னு போடுவோம். இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.